ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஊருக்கு வந்து டே 6ங்க. மார்னிங் டிஃபன் வந்து இடியப்பம், பணியாரம், மடக்குப்பூரி, இடியப்பத்துக்கு தொட்டுக்க மட்டன் குழம்பு தான் அம்மா வச்சுருந்தாங்க. என்னடா டே 5 காணான்னு பார்க்குறீங்களா? அன்றைக்கி கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் வீடியோஸ் எதுவும் எடுக்கலைங்க. ஃபுல் ரெஸ்ட்டு தான். மார்னிங் டிஃபன் முடிச்சு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துங்க. அதுக்குள்ளே மதிய லஞ்ச் வந்துடுச்சுங்க. லஞ்சுக்கு மட்டன் குழம்பு, கேரட் பீன்ஸ் போட்டு பொரியல், காலிஃப்ளவர் பொரியல், ரசம், கருவேப்பிலை துவையல், ஊறுகாய், ஒயிட் ரைஸ் வச்சு சிம்பிளாக முடிச்சாச்சுங்க. அதையே சாப்பிட முடியலைங்க, கொஞ்சம் உடம்பு சரியில்லைல்ல, அதனால். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி ஊருக்கு வேற கிளம்புறோமா, அதனால் கொஞ்சம் லைட்டாகவே இருக்கட்டும்னு சொல்லிட்டு கொஞ்சமாக தாங்க சாப்பிட்டோம். அப்புறம் ஒரு 7 o'clock போல் எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு வீட்டிலேருந்து கிளம்பியாச்சுங்க. கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது, என்ன பண்ணுறது, இருந்தாலும் போகணும்ல. வந்து பஸ் ஸ்டாண்டில் தாங்க வெயிட் பண்ணோம். 7:50க்கு பஸ் வந்துச்சு. அங்கேருந்து கிளம்பி இளையாங்குடிக்கு தாங்க போனோம். ஏன்னா எங்களுக்கு வந்து இளையாங்குடியிலேருந்து தான் சென்னைக்கு பஸ்ஸு 8:30க்கு. இதுதாங்க எங்கள் ஊர் பஸ் ஸ்டாண்ட், புதுசாக இப்போ தான் கட்டிகிட்ருக்காங்க. அப்புறம் இது எங்கள் ஊர் சர்ச். கிறிஸ்மஸ் டைமுன்றனால லைட்டிங்ஸ்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. இளையாங்குடியில் இறங்கி கம்மாக்கரை பஸ் ஸ்டாப்பில் தாங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கே தான் எங்களுக்கு பிக்கப் பாயிண்ட் போட்டுருந்தாங்க. பஸ் வர டைம் இருக்குன்றதால நாங்கள் அங்கேயே எங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸு, ஜூஸு, நைட் சாப்பாடு கூட வாங்கிக்கிட்டோம். ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி ஒரு வழியாக 8:50க்கு தாங்க பஸ் வந்துச்சு. அப்புறம் பேக்கை லக்கேஜில் போட்டுட்டு நாங்கள் பஸ்ஸில் ஏறிட்டோம். இப்போவுமே நாங்கள் இளையாங்குடிலேருந்து பஸ் ஏறினோன்னா இளையாங்குடி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தாங்க எங்களுக்கு பிக்கப் பாயிண்ட் போட்டிருப்பாங்க. ஆனால் இந்த பஸ் தான் உள்ளே போகாதுன்னு சொல்லிட்டு இங்கேயே ஏற சொல்லியிருந்தாங்க. அதனால தான் நாங்கள் இங்கே வெயிட் பண்ணோம். கடைசியில் பார்த்தா பஸ் ஸ்டாண்ட் வழியாக தாங்க பஸ் போச்சு. தெரிஞ்சிருந்தால் இங்கேருந்தே கூட ஏறி இருக்கலாங்க. அப்புறம் ஒரு 10:20 போல் தாங்க காரைக்குடி பஸ் ஸ்டாண்ட் வந்துச்சு. அங்கே ஸ்டாப் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம், ஸ்டாப் பண்ணவே இல்லை. காரைக்குடி அவுட்டரில் போய் தான் ஒரு இடத்துல நிறுத்துனாங்க. அப்போயே டைம் 10:30 ஆயிடுச்சு. இதில் என்னென்னா நாங்கள் இறங்கின இடத்துல வேறு பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ், பரோட்டான்னு எல்லாமே போட்டுட்டு இருந்தாங்களா. ஸ்மெல்லும் செம்மையாக இருந்துச்சு. எங்களுக்கு வேறு சாப்பிடணும் போல் ஆசையாக இருந்துச்சு. ஆனால் நாங்கள் ஆல்ரெடி வாங்கின சாப்பாடை பஸ்லேயே உட்காந்து சாப்பிட்டுட்டோம். வேறு என்ன செய்கிறது, வயிறு வேறு ஃபுல்லாகிடுச்சு. சும்மா வேடிக்கை தாங்க பார்த்துட்டு இருந்தோம். பஸ்ஸு நிறுத்தி 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு, எடுக்கிற மாதிரி தெரியல. அப்புறம் நாங்கள் உள்ளே போய் நாங்கள் வாங்கிட்டு வந்த ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு இருந்தோம். 11 மணிக்கு மேலே தான் பஸ்ஸே எடுத்தாங்க. அங்கேருந்து பஸ்ஸு செம்ம ஃபாஸ்ட்டாக போச்சுங்க. நாங்கள் மேப்பில் வேறு பார்த்துட்டே வந்தோமா, 90 கிலோமீட்டர் போயிட்டு இருந்துச்சு ஸ்பீடு. போகிற ஸ்பீடை பார்த்தா 4 மணிக்கெலாம் சென்னைக்கு போயிடுவோம் போலையே நினச்சிட்டு இருந்தாங்க. இவங்க வேறு ஆஃபீஸ்க்கு போகணுமா, சீக்கிரமாக போனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போவாங்களே, அப்படியே நம்மளும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்ல, அதனால தான். நாங்கள் இப்படி நினச்சிட்டு இருந்தா அங்கே ஒரு பெரிய சம்பவம் ஆகிப்போச்சுங்க. பஸ் வேறு ரொம்ப நேரமாக ஒரே இடத்துல நின்றுட்டு இருந்துச்சுங்க. இன்ச்சாக தான் மூவ் ஆச்சு. என்னடான்னு பார்த்தா அங்கே ஒரு ஆக்சிடென்ட்டுங்க. இந்த ட்ராவலர் வேன் தான் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு போல். வெளியில் உட்காந்துருந்தவங்களாம் இதில் போனவங்க தான். அவங்களுக்குலாம் கொஞ்சம் லைட்டான அடி தான் போல். இன்னும் கொஞ்சம் அதிகமாக அடிப்பட்டவங்களெல்லாம் இப்போ தான் ஆம்புலன்ஸில் கூட்டிகிட்டு போனாங்க. அங்கேயே ரொம்ப லேட் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நேரம் நான் தூங்கினேன். நைட்டில் வேறு நமக்கு தூக்கம் வராதா ட்ராவல் டைமில். அப்போ தான் கொஞ்சம் கண்ணை அசந்தேன். அதுக்குள்ளே விடிஞ்சிருச்சுங்க. அப்போவே மணி 6 ஆயிடுச்சுங்க. வீக் டேஸுன்றனால டிராஃபிக் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. அதனால் பஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. எங்களுக்கு ட்ராப்பிங் பாயிண்ட் தாம்பரம் தான். தாம்பரம் போகிற பஸ் பார்த்து தான் நாங்கள் டிக்கெட்டே போட்டோம். எப்போயுமே நாங்கள் கிளாம்பாக்கத்தில் தான் இறங்குவோம். தாம்பரம் நமக்கு பக்கன்றதால அதுதான் கொஞ்சம் நமக்கு ஈஸியாகவும் இருக்கும். அதனால தான் அங்கே போகிற பஸ் பார்த்து டிக்கெட் போட்டாச்சு. இந்த பனிக்கு சென்னை கூட ஊட்டி மாதிரி தாங்க தெரியுது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். ஒரு வழியாக தாம்பரம் ரீச் ஆயாச்சுங்க. அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி தாங்க வீட்டுக்கு போனோம். சரியான பனிங்க, செம்ம குளிராக இருந்துச்சு. பஸ்ஸில் இருந்த வரை குளிர் தெரியலை, ஃபுல்லாக க்ளோஸாக இருந்ததால் ஆட்டோவில் போகவும் ரொம்ப குளிராக இருந்துச்சுங்க. எப்படியோ நாங்கள் வீட்டுக்கு வந்து சேரையில் மணி 7 ஆயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க, நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். நீங்களும் இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.